பிரித்தானியாவில் இருந்து தேனிலவுக்காக துபாய் சென்ற தம்பதி ஒன்று மரண அச்சுறுத்தலை எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளனர். தங்களது கனவு தேனிலவு பயணத்திற்காக துபாய் சென்ற லிவர்பூல் தம்பதியினர் அங்கு நிலவும் போர் பதற்றம் மற்றும் ஹோட்டல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். லிவர்பூலை சேர்ந்த மேத்யூ மேக்கின் மற்றும் லைலா ஹாமண்ட் ஆகியோர் தங்களது 3 வயது மகனோடு துபாயில் உள்ள ஃபேமண்ட் பாம் ஹோட்டலில் தங்கியிருந்தனர். அந்த ஹோட்டல் மீது ஏவுகணை தாக்கியதில் கட்டடம் குலுங்கியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடந்தபோது அது வான வேடிக்கை என்று கூறி தனது மகனை லைலா சமாதானப்படுத்தியுள்ளார். ஆனால் அந்த சிறுவன் என்னை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழுது கொண்டே கெஞ்சியதாக அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். எப்படியாவது எங்களை இங்கிருந்து மீட்டு செல்லுங்கள் என அந்த தம்பதியினர் உருக்கமான கோரிக்கையை விடுத்துள்ளனர். துபாய் வான்வெளி மூடப்பட்டுள்ளதால் 50,000க்கும் அதிகமான பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சிக்கியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் 3 லட்சம் பிரித்தானியர்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் வெளியுறவு செயலர் எவெட் கூப்பர் ஆகியோர் அந்த பகுதியில் உள்ள அனைத்து பிரித்தானியர்களையும் உடனடியாக தங்களது விவரங்களை அரசு இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். சுமார் 1 லட்சம் பேரை வெளியேற்ற அவசர திட்டங்கள் தயாராகி வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து மத்திய கிழக்கிற்கான அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளமையினால் பெருந்தொகை பயணிகள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.